ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள நீ சற்றும் எதிர்பாராத பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில நடத்துறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்லும்போது அதை நீ நம்பலைனாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில இன்னும் சற்று நேரத்துல அது நடக்கும்போதே நீ வியந்து பிரமிச்சு பார்க்க தான் போற. எப்பவுமே உன்னை உயரமா தூக்கிட்டு போற அந்த குதிரையை விட, வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரையை விட, உன்னை மெதுவா பத்திரமாக பாதுகாத்து செல்லக்கூடிய சுமந்துட்டு போற கழுதை தான் மேலானதுன்னு நினைக்கிறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கைக்கு எட்டாம தூரத்துல இருக்க ஏதோ ஒன்று விஷயத்த நினைச்சு நீ பெருசா மதிக்கிறத விட, உன் கையில இருக்கக்கூடிய வாழ்க்கையவே உயர்வாகவும் சிறப்பாகவும் நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில நீ பத்திரமாக பயணம் செஞ்சு நீ அடைய நினைக்கிற வாழ்க்கைய அடைய தயாராகுன்னு சொல்றேன். உன்னை மிக உயரத்துக்கு அழைச்சிட்டு போற, உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர்வும் கூட வரலாம். ஆனா கடைசி வரைக்கும் துணையா உன் கூடவே உனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருவர் கிடைப்பதுதான் வாழ்க்கையில அபூர்வம் என் செல்லமே. அப்படி உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களையும் கூடிய சீக்கிரம் உனக்காக நான் நடத்தி கொடுத்துறேன். நீ யார்கிட்டையும் எதுக்காகவும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. என்றுமே உனக்கு துணையாக உன் கூடவே நான் இருந்து வேலை செய்யும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? என்னுடைய கடைக்கன் பார்வையும் எப்போதும் உன்னை நோக்கி தான் இருக்குது. எந்த துயரும் உன்னை நெருங்காத அளவுக்கு, எந்த துன்பங்களும் உன்னை அணுகாத அளவுக்கு உன்னை நானே பாதுகாத்து உன் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்தி காட்ட போறேன். அம்மா வராகி தாயே, என் நிலைமை கொஞ்சம் கூட மாறலையே. நானும் விடாம உன்னை வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நீ எனக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும்னு கேட்டாய் தானே? இதோ உன் கேள்விகளுக்கும் வாழ்க்கைக்கும் பதில் சொல்லதான் இப்போது இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு விதையை விதைச்சிட்டா அதை உடனே அறுவடை செய்யணும்னு நினச்சினா முடியாது. விதையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர விட்டு அது சரியா இலை, பூ, காய், கனின்னு காயா காய்ச்சதுக்கு பிறகுதானே அது முளைச்சு வளர்ந்து வந்தாதானே அதிலிருந்து உன்னால் பலன்களை பெற முடியும். அதே போலதான் நீ என் மேல நம்பிக்கை வச்சு பக்தி வச்சு பிரார்த்தனைகள் செஞ்சுட்ட. அதை இப்போது ஒவ்வொன்றா சரியா நிறைவேற்றி கொடுப்பதற்கான காலமும் நேரமும் வரணும்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். இப்போது உன் நிலைமை மாறதான் போகுது. நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போறேன். அதற்கு முன்பாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். உன்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்க எல்லா கர்ம வினைகளையும் காணாம போக செய்து நீ நினைச்ச நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நானே நிறைவேற்றி தர்றேன். உன் பிரார்த்தனைகளை நீரூற்றி வளர்ப்பது போல உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கை வளர்ச்சிக்கும் நான் துணையாக இருப்பேன். இனிமே எல்லாமே மாறப்போகுது. நீ நினைச்சது எல்லாம் நிச்சயமாக நடக்க போகுது என் செல்லமே. மண்ணுக்குள்ள ஈரம் இருக்கிற வரைக்கும் அந்த மண்ணில் ஊண்டு இருக்கக்கூடிய மரத்திலிருந்து இலைகள் உதிராது. எப்போ மண்ணில் இருக்க ஈரம் காயுதோ அப்போது அந்த மரத்தில் இருக்கும் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதே போலதான் மண்ணில் இருக்கும் ஈரம் போலதான் உன் மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதுமே தோத்து போக மாட்ட. இந்த வராகி அம்மா மேல நம்பிக்கை வச்சு நீ தொடர்ந்து முயற்சிகளை செய்யும் போது நிச்சயமா எல்லாத்தையுமே உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுத்துடுவேன் என் செல்லமே. வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் மன வருத்தங்களையும் நீ எதையுமே கண்டுக்காம எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வைராகியத்தோட வேலை செய்ய. இப்போது உனக்கு இருக்கும் துன்ப துயரங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். என்னுடைய அருளும் ஆசிகளும் இருக்கும் வரைக்கும் உன்னை யாராலுமே தோற்க முடியாது. அதாவது யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்றேன். நீ கண் இமைய மூடி துறக்கிற அந்த நொடி பொழுதில் கூட என் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைச்சிடும். துன்பத்துல இருந்தாலும் சரி அல்லது நீ சந்தோஷத்துல இருந்தாலும் சரி,
எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கரங்கள் என்பது உனக்கு நன்மையை தருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, உனக்கு நன்மைகளையே நான் செய்வேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பி. உன்னை உயர்த்துவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் உன்னை நல்ல நிலைமைக்கு நானே உயர்த்துவேன். உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிக நன்மை அளிக்கக்கூடிய விதத்துல எல்லா நன்மைகளையும் நடத்தி தரதுக்கு நான் முடிவெடுத்துட்டேன். உன் வீட்டுல லட்சமாய் பணம் சேர போகுது. உன் வாழ்க்கையில வருமானத்தை உயர்த்தி அதன் மூலமாக உன் நிலைமையையும் உயர்த்த போறேன். நீ நேர்மையாக இருந்தும் கூட உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களும் சோதனைகளும் வருதேன்னு சொல்லி புலம்பாதே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய வச்சு நீ எதையுமே முடிவு செய்ய வேணாம். இந்த வராகி அம்மா உன்னுடைய உண்மையான தூய்மையான நல்ல எண்ணத்துக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி தர்றேன். உன் மனசு குளிரும்படியும் சந்தோஷப்படும்படியும் நல்ல விஷயங்களில் நீ தொடர்ந்து நடப்பத நீ பார்க்க தான் போற. இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே இரட்டிப்பான சந்தோஷத்தை நீ பெறும் அளவுக்கு நல்ல திருப்பம் ஒன்று நடக்க போகுது. என் ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே நான் கேட்டதை நீ மகிழ்ச்சியில கண் கலங்கி ஆனந்த கண்ணீரிடம் ஆசி பெற என் ஆலயத்துக்கு வரதான் போற. எப்போதுமே அளவா பேச, ஆனா எப்போ பேசணும்ன்றத நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட எப்போது மௌனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லா இடங்கள்லையும் பேசி பேசி நீ என்ன மௌனமாக இருந்து மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய தகுதி திறமை அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நீ காய்களை நகர்த்தும் போது உன் வாழ்க்கையில உன்னால உயர்ந்த இடத்தை பெற முடியும். தேவையில்லாத இடங்களிலும் தேவையை பேசாம இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே. இன்னைக்கு உன் மனசு கவலையா இருந்ததாலதான் உன்னை தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்த வந்தேன். இந்த நேரத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருக்கும் போது உன் மனசுல எதிர்மறையான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எதிர்மறை எண்ணங்களான பயமும் கோபமும் ஆக்ரோசமும் ஆணவமும் தேவையற்ற வீணான குழப்பங்களும் சந்தேகமும் உனக்குள்ள வராம நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. என் அன்பு பிள்ளையான உன் கூட நான் எப்போதுமே இருக்கிறேங்கிறத நீ மறந்துட வேண்டாமேன்னு செல்லமே. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரதான் செய்யும். நீ எதை பார்த்து சோர்வடைஞ்சு போயிடாத. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்பட்டே வாழ்நாளை வீணாக்குற? கரையான் போல அடுத்தவங்க பொருளை கெடுத்து நீ மகிழ வேண்டாம். உனக்கானதை எல்லாம் உனக்காகவே சீரும் சிறப்புமாக தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீயே வாழ்நாளை வீணாக்கி கவலைப்பட்டுக்கிட்டே கஷ்டப்படுற? எதுவா இருந்தாலும் என்னை நம்பு. நான் உனக்கு நிச்சயம் நல்லதை செய்கிறேன். அடக்கமாகவும் பணிவாகவும் நீ இருக்கும்போது அந்த பணிவே உன் வாழ்க்கையை உயர்த்திடுவேன் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் சவாலான விஷயங்களுக்கும் விடை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். ரொம்ப நாளாவே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை சரி செய்ய முடியாம உன் பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காம நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தது எனக்கு தெரியும். இப்போது நானே உனக்கு சரியான துணையாக இருந்து ஆலோசனையை கொடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வர தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்கு நல்லது செய்யறதுக்கும் இதை செய்யாத நல்லதை எடுத்து சொல்றதுக்கும் சரியான நபர்கள் உன் கூட இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போது இந்த வராகியம்மா நானே உன்னை நோக்கி வந்துட்டே இல்லையா? இனி நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகள் வந்து சேரும். அதுவும் சரியான நேரத்தில் சரியானபடி உன்னை நோக்கி வரும்படி உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். எங்க யார சரி கட்டணும், எங்க யார் மனசை மாத்தணும், என்னென்ன செஞ்சா நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதன்படிதான் நீ நினைச்ச விஷயங்களையும் ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பதற்காக
இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். உனக்கு இருக்கும் கஷ்டங்களை நினைச்சு நீ வருத்தப்படாத. காரணம் இல்லாம நான் வலியையும் வேதனைகளையும் கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. வழிகளை நான் கொடுத்தாலும் அதற்கு ஒரு வழியை காட்டுவேன்னு முழுசா நம்பு. எப்பவுமே புளிய வச்சு செதுக்கும் போதுதான் ஒரு சாதாரண கல் சிலையாக மாறும். அதே போல நான் உனக்கு சோதனைகளை கொடுத்து நீ வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் போதுதான் உன் மனசுல இன்னும் வலிமையும் தைரியமும் உருவாகும். நம்பிக்கையோட நீ இருந்தினா எல்லாமே நல்லதாகவே நடக்குவேன் செல்லமே. நீ ஒரு அவசர ஆத்திரத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைனோ யார்கிட்டையாவது போய் கடன் கேட்கும் போதுதான் அவங்க சொல்ற பதில் மூலமாக அவங்க உன்னை என்ன நினைச்சிருக்காங்கன்றது உனக்கு புரிய வரும். நீ என்னவோ ரொம்ப சாதாரணமா யதார்த்தமா வெகுளித்தனமா எல்லாரையும் நல்லவங்க எல்லாரும் உனக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிற. ஆனா நீ காசு பணம்னு போய் நிற்க ஆரம்பிச்சினா ஒரு கடனே கேட்டா கூட அவங்க உன் மேல வச்சிருக்க மதிப்பு என்ன, அவங்க உன்னை முழுசா நம்பலாங்கிறது உனக்கு புரிய வந்துடும் என் செல்லமே. அவங்க சொல்லக்கூடிய பதில்களை கேட்டு நீ வாழ்க்கையவே வெறுத்து போற அளவுக்கு தான் இந்த சுயநலக்கார உலகம் உன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்க்காமலே உனக்கு பல கதைகளை சொல்லுவாங்க. அதன் மூலமா அவங்க உன் மேல நம்பிக்கையே வைக்கலங்கிறதும் அவங்க உன்னை எவ்வளவு மட்டமா நினைச்சிருக்காங்கன்றதும் அவர்களுடைய வார்த்தைகள்ல உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இனிமேலாவது இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல இருக்க கத்துக்கோ. நல்லவர்களுக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்காத. கெட்டவர்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் உன்னை ஆக்கிட்டாலே உன் வாழ்க்கை வளம் பெறுவேன் சொல்லவே. எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராடக்கூடிய அளவுக்கு மன உறுதியோட இரு. என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்னு நீ தீர்க்கமாக நம்பலாமேன்னு செல்லமே. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கல நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துருந்தேனா அது உன் வாழ்க்கையில எவ்வளவு கெட்ட விஷயங்களை நடத்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு கெட்டதை தரவில்லைன்னு மகிழ்ச்சியோட இரு. இப்போ உன் வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சினா இல்லாதவையும் தானாக உன்னை நோக்கி வந்து சேரும். உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தேவையானதை நிச்சயமாக உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன். அதற்கேற்றாற் போலதான் உன் வாழ்க்கையில சில திருப்பங்களையும் மாற்றங்களையும் உனக்காகவே இப்போது நான் செஞ்சு தரப்போறேன்.